அம்மா, அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. அந்த நேரத்துலலாம் என்ன தோணுச்சு? அம்மா இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு தோணும்போது என்ன தோணுச்சு? போய் அப்பாவ போய் கூட்டிட்டு வந்துரலாம். வாப்பா அம்மா கிட்ட வா அப்படின்னு கூட்டிட்டு அப்படி வந்தேன். தோணல. ஆ. நான் பெருசாகி அவங்களுக்கு கஷ்டம் இல்லாம பார்த்துக்கணும்னு தான் தோணுச்சு. அவர் வரணும், அவர கூட்டிட்டு வரணும் அந்த மாரி எதுவுமே தோணலையா? அவர் என்ன பண்ண போறாரு? அவர் பேசிட்டு திரும்பி போயிட போறாரு. இந்த மாரி நம்ம தான் எங்க அம்மா நெறைய வாட்டி தனியா உட்கார வச்சுலாம் பேசியிருக்காங்க. நான் இல்லன்னா கூட நீயே தான் முன்னேறியணும் அப்படின்னு நெறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா இல்லாத வாழ்க்கை யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கு? அம்மா இல்ல அப்படின்னா? அப்படி வந்தா கூட நான் எங்க அண்ணன் கூட தான் இருக்கணும். நான்லாம் வேற யாரையும் கூட போமாட்டேன். எங்க அண்ணன் எங்க அம்மா இல்லன்னா, எங்க அண்ணன் நல்லா வச்சு பார்த்துப்பான்னு. அவன நான் பார்த்தேன்னா, அவன் என்ன பார்த்தணும் நெறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. யார்கிட்டயும் சொந்தக்காரங்க வீட்டு முன்னாடி போய் நிற்கக்கூடாது. அவ்வளோதான். நான் இருக்கிற வரைக்கும் நானு. நான் இல்லன்னா நீ அவன், அவனுக்கு நீ அப்படின்னு சொல்லி நெறைய சொல்லியிருக்காங்க. அதுமாரி நாங்க 3 பேர் தனியா உட்காந்து பேசியே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. என்னக்கா அவ்ளோ அவன் அவன் இவ்வளோ பேசுறதுல புரிஞ்சு வச்சிருக்கிறதே இன்னைக்கு தான் யோசிக்கிறேன் நான். ரொம்ப பேசுறதில்ல. அவன் காலேஜுக்கு போயிட்டு வரான், அவன் இருக்கிறான். எதுனா ஒன்று சொன்னேன்னா சிடுன்னு அந்த ஒரு டென்ஷன் இருக்கும்ல, அதெல்லாம் பேசுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னைக்குனா ஒரு மைண்ட் செட் இல்லைன்னா உட்காந்து பேசுவேன். என் கூட படுத்துக்க சொல்லுவேன். தனியாக தான் படுத்துட்ருப்பேன். எதனா ஒரு மைண்ட் செட்டு சரியில்லை அப்படின்னா அவனை கூட கூப்பிட்டு படுக்க வச்சுருப்பான். ஆனால் சொல்லியிருக்கேன் நான் சில விஷயம் நிறையா சொல்லியிருக்கேன். சில பேருக்கு எதனா கேட்குறாங்க, ஒரு இது பண்ணுங்கன்னா உடனே போயிட்டு பண்ணணும்ப்பா, உடனே செய்யணும். நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட இருக்கிறவங்கள்ட்ட வாங்கினாச்சும் நம்ம கொடுத்து அவங்கள கொஞ்சம் சரி பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம்லப்பா அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். நான் சின்ன சின்ன விஷயம் பண்ணுறத நீ நாளைக்கு சம்பாரித்து பெரிய பெரிய விஷயமா நீ பண்ணணும் அப்படிலாம் இவ்ளோ சொல்லியிருக்கேன் நான். தூரத்துக்கு உங்கள விட்டு நான் அம்மா விட்டுட்டு எனக்கு வேற யாருமே வேணாம். அம்மா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்றாரு. கேட்கும்போது எப்படிக்கா இருக்கு உங்களுக்கு? அவங்க மனசில் ஃபுல்லாகவே பதிவாயிடுச்சுப்பா அது. வேற வேற எதுனா நான் மைண்ட் செட்டு கொண்டு வந்திருந்தேன்னா அவங்களுக்கு தோணியிருக்கும். சித்தி வீட்டுக்கு போயிருக்கலாம், சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம், மாமா வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு எல்லாரோட குணத்தெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. நானும் யார் வீட்லேயும் போயிட்டு நின்று இதை கேட்டு, இது எங்கள் வீட்டில் இது இல்லை, எனக்கு கொடுங்க, அரிசி இல்லை, பருப்பு இல்லைன்னு போய் கேட்டது கிடையாது. அதனால் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வரல. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பமாக இருக்கிற வீட்டில் போய் நாங்கள் 2 நாள் கூட நாங்கள் எங்கேயும் போய் தங்கினது கிடையாது. ஏன்னா அந்த 2 நாளைக்கு நாங்கள் போய் தங்கினா கூட என் பசங்களுக்கு அந்த ஏக்கம் வந்துடும். அவங்க வீட்டில் சித்தி இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, அப்பா இதெல்லாம் நான் யோசிப்பேன்ப்பா. அப்பா இருப்பாங்க. அந்த பசங்க போய் அவங்கள்ட்ட போய் பேசும்போது இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கான்றது இப்போ தான் எனக்கு தெரியும். ஏன்னா அப்பாவ நான் மிஸ் பண்றியாப்பா நீ? அப்பாவ மிஸ் பண்ணியிருக்கியா? இல்ல. அதெல்லாம் குழந்தை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம்லாம் இல்லை. 3வது படிக்கிறதுக்கு அப்பான்ற நினைப்பு இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா தான் எல்லாமே. கோவம் வந்திருக்கா அப்பா மேல? இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு கோவம் வந்திருக்கா? நிறைய வாட்டி வந்திருக்கு. முந்தா நேற்று கூட கோவம் வந்துச்சு. அன்றைக்கி மேலே க்ளீன் பண்ணப்போ ஃபோட்டோ பார்த்தேன். எடுத்து உடச்சி போட்டுடலாமான்னு தான் யோசித்தேன். ஆனால் இவங்க தான் வேணாம் இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் வருவார், அப்போ எடுத்து காட்ட வேண்டியதுதான் அப்படின்னு. இவனை தூக்கி எல்லாம் வச்சிருந்திருக்கிறாரா அவரு? அதெல்லாம் இருக்குது. பைக்கில் போனது, தூக்கிட்டு போனது, ஷாப்பிங் போனது, அதெல்லாம் இருந்திருக்கு. இல்லைன்னுலாம் இல்லை. அதெல்லாம் அன்பு, பாசம் அதெல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ அவர் ஏதோ ஒரு காரணத்தில் கொஞ்சம் தள்ளி இது பண்ணுறாரு, அவ்வளோதான். அவருக்கு பசங்க இருக்காங்களா? இல்லை, பசங்க இல்லைப்பா. அப்ப அது இவங்க தானே எனக்கு ஒரு பசங்க. மன வருத்தம் இருக்குது. அது சொல்லணும் நான். அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்றும் அவரை திட்டலை, பேசலை. ஆனால் அவர் பா பாப்பா பசங்க இல்லை எனக்கு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் இன்னைக்கு கூட கோயிலுக்கு போனால் கூட நான் வேண்டிக்குவேன். ஏன்னா இந்த பசங்க இருக்காங்கன்றதுக்கோசரம் அந்த என் இடத்துல ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவா அந்த பாப்பா. என்னக்கா இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்க? இவ்வளோ நேரம் நீங்க பேசும்போது நான் பார்த்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தீங்க. உங்க பையன் பேசும்போது அப்படியே கண்ணு கலங்கிருச்சு. அதுதான் சொல்கிறேனே, எல்லாரோட பசங்களுக்கெல்லாம் எல்லாம் சொந்தக்கார் பந்தக்காரெலாம் இருப்பாங்க. அதே இல்லை, என்னோட அந்த ஒரு இதுதான் மிஸ் பண்ணிட்டான் அவன் என் கூட இருந்து. தாத்தா, பாட்டி இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணது தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அந்த குறைய நான் வச்சுட்டனோ